My father makes innovations every day. My father is a scientist. And now I would like to invite Akhil. Akhil? Akhil, go. Akhil? Go. Akhil, please come and tell us about your father. Ready? நான் அகில் இல்லை. அகிலோட அப்பா. நான் டாக்டரோ சயின்டிஸ்டோ கிடையாது. ஆனா நான் செய்யற வேலையில சயின்ஸ் நிச்சயமா இருக்கு. அப்பா என்ன வேலை செய்யறாங்க, அதை எப்படி சொல்றதுன்னு அகில் யோசிச்சுட்டு இருப்பான். அதான் நான் என்ன வேலை பார்க்கறேன்னு நானே சொல்ல வந்திருக்கேன். பிளம்பர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை கொஞ்சம் கவிதையா எழுதியிருக்கேன். நான் சொல்லட்டுமா? டாக்டர் மருந்து கொடுப்பார், நோயாளி தண்ணியோட மருந்தை எடுப்பார். அப்ப தெரியும் காய்ச்சல் விட்டு போச்சுன்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சிங்களா, கிளாஸ்ல தண்ணி எப்படி வந்துச்சுன்னு? தண்ணியோட அற்புதமான நன்மை கொடுத்தது கட்டிடத்துக்கு நல்ல வலிமை. ஆனா கொஞ்சம் யோசிச்சிங்களா, கட்டுமான தேவைக்கு தண்ணி எப்படி வந்துச்சுன்னு? பஸ்ஸே போக முடியாத இடத்துக்கு போயிருக்கு. அங்க மக்களோட தாகத்தை தணிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சிங்களா, அங்க தண்ணி எப்படி வந்துச்சுன்னு? ரெஸ்டாரண்ட்ல ஷெஃப் கிரேவியில தண்ணியை கலந்தாதான் அகிலுக்கு பிடிச்ச பட்டர் பன்னீர் சாப்பிட முடியும். ஆனா கொஞ்சம் யோசிச்சிங்களா, ரெஸ்டாரண்ட்டுக்கு தண்ணி எப்படி வந்துச்சுன்னு? ஒரு 1000 லிட்டர் தண்ணி ஸ்பேஸ் சென்டர்ல இருக்கிற ராக்கெட்டை லான்ச் செய்யுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சிங்களா, ஸ்பேஸ் சென்டருக்கு தண்ணி எப்படி வந்துச்சுன்னு? நாம காலையில எழுந்து குளிச்சிட்டு தான் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சிங்களா, வீட்டுக்கு தண்ணி எப்படி வந்துச்சுன்னு? அகில் அப்பாவை போல பல லட்சம் பிளம்பர்ஸ் அவங்க திறமையை காட்டும் போதுதான் நிச்சயமா வீட்டுக்கு வீடு தண்ணி வருது. வீட்டுக்கு வீடு தண்ணி வருது. அட அங்கிள், நீங்க சூப்பர் ஹீரோ. Super hero, super hero, super hero, super hero. ஈஸி இல்லைங்க. நாட்டின் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூலை முடுக்கெங்கும் தண்ணீரை கொண்டு சேர்ப்பது. நாம செய்ய வேண்டியது பிளம்பர்களுக்கு சரியான அங்கீகாரம் அளிப்பது. ஆசீர்வாத் பைப்ஸ். இந்த பைப்ல சயின்ஸ் இருக்கு.